Hi friends, welcome to Diya Samayal. இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா, நாலே பொருளை வச்சு ரொம்ப டேஸ்டான டீ எப்படி போடுறது தான் பார்க்க போறோம். இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க டீ போட போகலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க. டீ போடுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் தண்ணியை சேர்த்துக்கோங்க. காஃபி வந்து நம்ம திக்காக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஆனால் டீயை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீர்க்க சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அதனால் இங்கே நான் ஒரு கிளாஸ் தண்ணியை சேர்த்துக்கிறேன். நீங்கள் கொழுப்பு மிக்க பாலாக எடுத்திங்கன்னா ஒரு கிளாஸ் பாலுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொழுப்பு கம்மியாக இருக்கிற பாலாக எடுத்திங்கன்னா ஒரு கிளாஸ் பாலுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ டீ தூளை ஆட் பண்ணலாம். தண்ணி எப்போவுமே கொதிக்கிறதுக்கு முன்னாடி டீ தூளை ஆட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கொதிக்கும் போது டீ தூளை ஆட் பண்ணாதான் அதோடைய சாறு நல்லா இறங்கும். அதே சமயத்தில் அதோடைய ஃப்ளேவர் நல்லா வெளியில் வரும். ஒரு கிளாஸ் தண்ணி ஒரு கிளாஸ் பால் சேர்க்க போகிறேன். ஒரு கிளாஸுக்கு ஒரு ஸ்பூன் விதமாக 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த அளவில் சேர்க்கும் போது டீ ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்காது, ரொம்ப மைல்டாகவும் இருக்காது. ஒரு மீடியம் ஃப்ளேவரில் இருக்கும். சர்க்கரை ஒரு கிளாஸுக்கு 2 ஸ்பூன் விதமாக 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் இப்போ இது நல்லா கொதிக்க விடலாம். அப்படி கொதிக்க விட்டால் தான் டீ தூளுடைய சாறு அந்த தண்ணியில் நல்லா இறங்கும். 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாச்சு. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பாலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா காசி ஆற வச்ச பால் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். காசாத பாலை ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா பாலுடைய பச்சை வாசம் உங்களுக்கு அதிகமாக வரும். டீயோட ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்காது. அதனால் பாலை எப்போவுமே காசி ஆட் பண்ணுங்க. இப்போ இது ஒரு கொதி வந்து பொங்கி வரட்டும். இப்போ இது கொதிச்சு நல்லா பொங்கி வருது. இப்போ மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு 2 நிமிஷம் இப்போ இதை நல்லா கொதிக்க விடலாம். 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. டீயை நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். டீயில் நம்ம இஞ்சி ஏலக்காய் எதுவுமே போடலை. வெறும் தண்ணி, பால், சர்க்கரை, டீ தூள் போட்டு ஒரு பர்ஃபெக்டான டீயை ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.